ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. காதலை தெரிவிக்கணும்னு அவசியம் கிடையாது. இவர்களுக்கு இன்பில்டாவே இவங்க ரொமான்டிக்காவே இருப்பாங்க. இப்படி கண்ணிலே காமிப்பாங்களா? சுக்கிரனே உடம்புல இருக்கிறதுனால இவங்களா மாதிரி ஒரு கவிதை எழுத ஒருத்தன் பிறந்து வரணும். இதுல ஒரு அடிஷனல் போனஸ் என்னன்னா, 7 கூடிய செவ்வா உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். உச்சம் பெற்றா என்ன ஆகும்னா உடனடி காதல், டக்குன்னு ஆன்சர் வந்துடும். இவர்கள் வந்து ரொம்ப நேரம் மெனக்கடவே தேவையில்லை, உட்காந்து எல்லாம் பாட்டு எல்லாம் பாட தேவையில்லை. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா, மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ அடிக்கடி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். குரு பயிற்சியை பற்றி பேசியிருக்கோம், சனி பயிற்சியை பற்றி பேசியிருக்கோம், பயிற்சி நிறைய பயிற்சி, தசாபுத்தி கோச்சாரம், அது இதுன்னு எல்லாமே பேசியிருக்கோம் சார். ஒரு வித்தியாசமாக காதலர் தினத்தை பற்றி பேசுவோம். வருகின்ற காதலர் தினம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், எந்தெந்த ராசிக்காரர்கள் எப்போ போய் லவ் சொல்லணும், எப்படி போய் லவ் சொல்லணும், சொல்லலாமா சொல்லக்கூடாதா? இதுல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார், பொதுவா கேட்கிறேன். எந்தெந்த ராசிக்காரர்கள் காதலை சொல்லலாம், எந்தெந்த ராசிக்காரர்கள் காதலிக்கலாம், எந்தெந்த ராசிக்காரர்கள் காதலிக்கவே கூடாது அப்படிங்கிறத சொல்லுங்க. உலகத்திலேயே இந்த ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்த ரெட்ரோ ஆன்மீகத்திற்கே நன்றிகள். இந்த காதலர் தினத்தை நான் சொல்லாம வேற யார் சொல்ல போறா? ஏன்னா வருங்கால இளைஞர்களுடைய ஒரு துடிப்பு அப்படிங்கிறதா நான் என்ன கருதுகிறேன். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காதலருக்கு வந்து இந்த நெருப்பு ராசிகள்னு சொல்கிறவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் லவ் வராது. இவங்களுக்கு லவ் வந்தாலுமே அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம பாடாப்படணும். ஆமாம், சிம்மராசிக்காரனுக்கெல்லாம் லவ் வந்து என்னத்த போய் என்னத்த அப்படிங்கிற மாதிரி. இப்போ மேசராசிக்காரங்க, சிம்மராசிக்காரங்க, தனுசு ராசிக்காரங்கெல்லாம் இன்பில்டாகவே லவ் பண்ணுவாங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க, முரட்டு லவ்வாக இருக்கும் இவங்க. அதே மாதிரி ஸ்கூல் லவ்ஸ்லாம் இவங்க தான். இந்த காதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் இந்த பக்கமும் அப்படியே இந்த தாங்கிருதானா தீரனா திருசா இல்லைன்னா திவ்யா, ரொம்ப யோசிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் 4 பேர் இருக்காங்க. இந்த பக்கம் மீனராசி, மிதுன ராசி, இந்த பக்கம் கன்னிராசி, தனுசு ராசி. இவங்களுக்கெல்லாம் கான்செப்டே கிடையாது, லவ்ல இருக்கணும் அவ்வளோதான். யார் கூட லவ்ல இருக்கோங்கிறதுல அப்புறம் சார், அது அப்புறம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் காதலிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ காதல் யாருக்கு பெரும்பாலும் வராது? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு வந்து இந்த கடகராசிக்காரர்கள், அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்கள், மகர ராசிக்கு அவ்வளோ சீக்கிரம் இவங்க லவ் பண்ண மாட்டாங்க. காரணம் என்ன? அப்படி லவ் பண்ணாலுமே அது யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஆட்களுக்கு கூட சொல்ல மாட்டாங்க. மனசுக்குள்ளே அந்த மாதிரிலாம் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரகசிய சீக்ரஸியோட மேக்ஸிமம் லெவல் இவங்க தான். அந்த மாதிரி. ஸோ லவ் லைஃப்பை பற்றி நிறைய சொல்லலாம். அப்படியே இந்த காதலர் தினத்துக்கு 12 ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த காதலர் தினம் எப்படி அமையும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு காதலர் தினம், அதாவது February 14 அன்னைக்கு காதலை போய் சொல்லலாமா, காதல் சக்சஸ் ஆகுமா, இல்ல காதல் வந்துட்டு சார் ஃபர்ஸ்ட் அவங்க காதல் பண்ணலாமா சார்? இது என்னன்னா, இது பூக்கடைக்கு விளம்பரம்ங்கிற மாதிரி தான். காரணம் என்னன்னா, ரிஷபராசிக்காரங்க யார் நீங்கெல்லாம் யாரு? நீங்க தான் சில்ட்ரன்ஸ் ஆஃப் சுக்கிர பகவான். சில்ட்ரன்ஸ் ஆஃப் சுக்கிர பகவானே நீங்க தான். இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, இவர்கள் வந்து இந்த காதலை தெரிவிக்கணும்னு அவசியம் கிடையாது. இவர்களுக்கு இன்பில்டாவே இவங்க ரொமான்டிக்காவே இருப்பாங்க. இப்படி கண்ணிலே காமிப்பாங்களா? ஆமா. அண்ணே ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, இந்த மாதவன் ப்ரொபோஸ் பண்ணார், நீ ரொம்ப அழகா இல்ல, நானும் ஆனா இதெல்லாம் நடந்துருமோ பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி சொல்லும் போது, ஸோ அந்த மாதிரி ஏங்க நீங்களே சொல்லுங்க, உங்களை எப்படி கரெக்ட் பண்ணுறதுனே எனக்கு தெரியலைங்க. அந்த மாதிரி இவங்க ரொம்ப இயல்பாக இன்னசென்ட்டான ஒரு ஆட்கள் யாருன்னா அது இவங்க தான். ரிஷபராசிக்காரர்கள் தன்னுடைய வெகுளித்தன்மையால் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஆட்கள். இவங்களுக்கு சுக்கிரனே உடம்புல இருக்கிறதுனால இவங்களா மாதிரி ஒரு கவிதை எழுத ஒருத்தன் பிறந்து வரணும். சொல்லுவேன்ல, புல்லடிச்சு கல்லு குடிச்சு அந்த கண்ணை முடிச்சா கனவுல நீதானே பருத்தி வீரன் மாதிரி. என்னன்னா இதை போய் ஒரு கவிதை எழுதிட்ட அப்படிங்கிற மாதிரி இவங்க இதை கூட கவிதை எழுதுவாங்க. இதுல ஒரு அடிஷனல் போனஸ் என்னன்னா, 7 கூடிய செவ்வா உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் அன்றைய தினம். செவ்வாய் யாரு அப்படின்னா என்னன்னா, செவ்வாய் வந்து 7 கூடையவனாக இருக்கிறார். செவ்வாய் எப்படி உச்சம் பெற்றா என்ன ஆகும்னா உடனடி காதல். செவ்வாய் வந்து கண்டவுடன் காதல். அந்த மாதிரி பார்த்த உடனே அவர்களுக்கு வந்து காதல் வந்துடும். அன்றைய தினம் இவர்கள் லவ் சக்சஸ் பண்றதுக்கு ஒரே வழி முருகப்பெருமானை வழிபடணும். அன்றைய தினம் வந்து வள்ளி தெய்வானை சமேத வேணாம் தெய்வானைக்கு அங்கே என்ன வேலை? ஸோ அப்போது வள்ளி சமேத, அதாவது வள்ளிமலை முருகன் அல்லது வள்ளியோட முருகப்பெருமான் தனித்து இருக்கிற ஒரு ஃபோட்டோ, அந்த மாதிரிலாம் ஒரு டிபியில் வச்சுக்கிட்டு ஒரு ரெட்டு கலர் ட்ரெஸ்ஸு போட்டு ஒரு ரெட் ரோஸ் வச்சு
கூட்டுத்தொகை 9 வர்ற மாதிரி ஆ காலைல 5:04 அந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டுங்க, அல்லது 9:00 9 மணி ஆனா இந்த 9 வர்ற மாதிரியான ஒரு நேரம் சூப்பர். போட்டுட்டு முருகப்பெருமான மனது வெற்றிவேல் முருகனுக்கு அப்படி சொல்லிட்டு ரோகரா. அழகா வள்ளி சமேத முருகப்பெருமானுக்கு அப்படி வேண்டிட்டு கொடுக்கலாம். பெரும்பாலும் இவர்களுடைய காதல் சக்சஸ் ஆகிறது ஒரு விளையாட்டா. ஏன்னா முருகப்பெருமான் அப்படின்னா அந்த அந்த செவ்வாய் அப்படின்னாலே என்ன அப்படின்னா விளையாட்டு அல்லது வந்து ஒரு அதிரடி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ம். சும்மா விளையாட்டுக்கு ஆரம்பிச்சு திடீர்னு ஓகேன்ட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆ. பார்த்தீங்கன்னா நான் உன்னை விரும்புகிறேன், நான் ரொம்ப நாளாக விரும்பிட்டு இருக்கேன், டக்குன்னு ஆன்சர் வந்துடும். இவர்கள் வந்து ரொம்ப நேரம் மெனக்கெடவே எதிர்பார்க்கவே தேவையில்ல, வேண்டாம். ஆ. உட்காந்துலாம் பாட்டுலாம் பாட தேவையில்ல. இவர்கள் கேட்ட உடனே அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்துடும். ஆஹா. யாருக்கு வந்து ரொம்ப பெரிய ஸ்கோர்னா அது இவங்களுக்கு தான். சூப்பர் சார். அவர்களுக்கு இந்த 12 ராசியில ரிஷபராசிக்காரர்களுக்கு தான் இந்த மேக்ஸிமம் ஸ்கோர் தே கேன் கெட். என்ன அப்படின்னா 7 உடையவனே சம்பந்தப்பட்ட ஆளே உச்சமா இருக்கான். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் காதலர் தினத்துக்கு எவ்வளோ பேருக்கு சக்சஸ் ஆகும்? சக்சஸ் ஆச்சுன்னா எத்தனை பெர்சன்டேஜ் கொடுப்பீங்க? கிட்டத்தட்ட 100க்கு ஒரு 90 பேருக்காவது இவர்களுக்கு ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆஹா. இதுல என்ன ஒரு அபாயம் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்கள் பெரும்பாலும் வந்து ரொம்ப கல்ச்சர்டு ஆளா இருப்பாங்க. கலாச்சாரத்துக்கு ஃபாலோ பண்றவங்க. ம், ம். டக்குன்னு வந்து ஒரு ஒரு சாதி மறுப்பு திருமணம் அதெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு தைரியம் வராது. அது ஒன்று மட்டும் தான் இவங்களுக்கு கொஞ்சம் லேகிங்காக இருக்கும். அதனால் ஒரு 10% இதில் கம்மியாக இருப்பாங்க. மற்றபடி 100க்கு 90 பேர் இதில் வெற்றி பெற்றவர்கள் மட்டுமே. பொதுவாகவே செவ்வானாலே இந்த மேஷம் விருச்சிகம்லாம் ரொம்ப ஆக்டிவான ஆட்களாக இருப்பாங்க. ஓகே. ரிஷபம் துலாம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொமான்டிக்காக இருப்பாங்க. வாவ். வாவ் அது மாதிரிலாம் இந்த ஆரியம்மோ ரெமோலாம் இவங்க தான். அன்னியன்ல யார் சார்? எஸ், அன்னியன்லேயே பாடலாம். அப்போ கன்னி ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரங்கள்லாம் ரெட்டை குணமுடையவர்கள். இந்த பக்கம் ஐ லவ் யூ அனுப்பிட்டே இருப்பாங்க, இந்த பக்கம் மீட்டு அனுப்பிட்டே இருப்பாங்க. அப்படி மாற்றி மாற்றி அப்படி அந்த மாதிரி ஆட்களாக இருப்பாங்க. புதன் அப்படிங்கிறதுனால அது கவிதையா அனுப்புவாங்க. என்ன ஒரே கவிதை கண்ணை கவிதையா வெளிச்சா வருது. கடவுளே நீதானே அப்படிங்கிற மாதிரி, ஐயோ ஓவர்ரா டே அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த கடகராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் அதிபதிங்கன்னா அப்படியே லவ் அப்படி வருவா சார் அப்படிங்கிற மாதிரி, எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சா என் வாழ்க்கை கெத்து, அந்த மாதிரி என்ன கானா லெவலில் இறங்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க எந்த லெவலுக்கு இறங்குவாங்க கடகராசிக்காரர்கள். அவங்க அந்த இசை சம்மந்தப்பட்டவங்க. ஓகே. இந்த சிம்ம ராசிக்காரங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லவ் எக்ஸ்போசர்லாம் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சூரியன் ஏய் அவனை லவ் அப்படிங்கும்போது பண்ணாதடா அடிச்சுடுவான் அப்படின்னு. என்ன எங்கிட்ட என்ன குறை பார்த்தீங்க, நான் ஏதாவது திருத்திக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுது. அப்படி சாப்பிட்டு அந்த இந்த இந்த வாட்டர் மெலன் ஸ்டார் பண்ணுவார்ல அந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி, கிளம்பு 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 அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் பண்ணுவார். அடுத்ததாக இந்த குரு, இதுதான் ரொம்ப பாவம். இந்த மீனராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு லவ் பண்ணால் இதை கூட ஆச்சாரமாக லவ் பண்ணுவாங்க இவங்க. அச்சச்சோ. இவங்களுக்கு அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் பார்த்து. நல்ல நேரம் வந்து இந்த அந்த அம்பி எழுதுவார்ல இந்த லெட்ரு உபய குசலோபுரி அந்த மாதிரி எழுதுவாங்கல்ல, தாளமுத்து நடராஜர் கவிதை காவுன்னு போஸ்ட் இந்த மாதிரி, நான் நிற்க உங்களை நான் சந்தித்ததிலிருந்து உங்கள் மேலே ஆசைப்படுகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க கேரக்டராக இருக்கும். மகரம் கும்பம்லாம் கேட்கவே வேணாம், இவர்கள் தான் சனி புரட்சி அப்படிங்கிறதுனால வர தூக்கிட்டு போகிறேன் உனக்காக வெயிட் பண்ணுவேன் புரியுதா அப்படிங்கிற மாதிரி ஆட்கள். ஸோ இதெல்லாம் தான் உங்களோட குணங்களாக இருப்பாங்க. இதில் என்னென்னா அந்த சம்மந்தம் இல்லாத காம்பினேஷன் வந்து சேர்ந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் மீனராசிக்காரங்க பொண்ணாக இருப்பாங்க, பையன் வந்து மேசராசிக்கார பையனாக இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். இவங்க சம்பந்தம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முரட்டுத்தனமான சம்பந்தமாக இருக்கும். அப்போ தான் வந்து அந்த போர்வை மூடிட்டு பஸ் 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 ஓகே 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 அதெல்லாம் அந்த நிறைய பேர் லவ்வில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கும்பராசிக்காரங்க லவ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஐஷு லவ், குந்தவை, அவர் எப்போ பார்த்தாலும் ஐஷு ஞாபகமாகவே இருக்கிறார். குந்தவை வந்து அந்த மாதிரி இந்த கதைலாம் அந்த எக்ஸ் லவ் மீட் பண்ணுறது இதெல்லாம் இவங்க வாழ்க்கையில் ரொம்ப சகஜமாக நடக்கும். சூப்பர் சூப்பர். இவர் எங்கள் வீட்டுக்காரர் ஃபர்ஸ்ட் அவளை தான் லவ் பண்ணாரு அப்படின்னு அவங்க வீட்லேயே சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா இவங்க திருத்த முடியாது, ஸோ இப்போ டிக்ளேர் பண்ணி விட்டுறலாம் ஓகே அப்படிங்கிற மாதிரிலாம். ஓகே. ஸோ ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இந்த மாதிரியான குணங்கள் ராசிகளுக்கான குணங்கள் இருக்கிறது. இதில் எந்த காம்பினேஷனில் என்ன கலர் பூ கொடுத்து எந்த காடை வேண்டிக்கிட்டு என்ன கலர் ட்ரெஸ் போட்டுட்டு பண்ணுறது. உண்மையிலேயே நாச்சியார் லவ் பண்ணியிருக்கீங்களா? பண்ணிருக்கேன். ரொம்ப கஷ்டம் நாச்சியார், ரொம்ப கஷ்டம். இது நான் வந்து மனசுல இருந்து சொல்றேன். என் லவ் நான் ஓகே பண்ண படாப்பட்டேன். அதனால தான் இந்த ரசிகர் சந்திப்பேன். உண்மை என்ன அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயத்தை வேணா நீங்க சாதிச்சிடலாம், ஆனா ஒரு லவ் ஓகே பண்றது அவ்வளோ கஷ்டம். கண்டிப்பா பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும். அப்புறம் தெரியும் காதலர் தினம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 12 ராசிக்காரர்களுக்கும் இவங்களுக்கு சக்சஸ் ஆகும். இவங்க முரட்டுத்தனமா லவ் பண்ணுவாங்க, இவங்களுக்கு காதலே வராது, இந்த நாள்ல போய் 5 பேர்கிட்ட லவ் சொல்லி மாட்டிக்காத அப்படின்னு நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகா சொன்னீங்க சார். இந்த மாதிரி இன்னும்
வருடம் வர காதலர் தினத்துக்கு மக்களுக்கு எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், மெசேஜ் எப்படி எடிட் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி. ஆனால் ஒரு விஷயம் நேயர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான். நான் வாழ்க்கையில் மனசுலேருந்து சொல்கிறேன், காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான். அவன் நல்ல காதலை சேர்த்து வைப்பான். உங்கள் லவ் உண்மையிலே உண்மைன்னா நீங்கள் பிரிஞ்சிருந்தா கூட அந்த லவ் காட் உங்களை சேர்த்து வைப்பார். இதை என் அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ அப்போது நீங்கள் உங்கள் மனைவியை உண்மையாக லவ் பண்ணுறீங்கன்னா யார் வந்து பிரித்தாலும் அவங்களால பிரிக்கவே முடியாது. காரணம் என்னென்னா, பிகாஸ் லவ் காட் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் தேன் எனிதிங் இன் த வேர்ல்டு. அதனால் காதலை கடவுளாக பாருங்கள். காதல் ஃபன்னு கிடையாது. பி சீரியஸ். லவ் இஸ் டிவைன். அந்த கான்செப்டுக்குள்ளே வாங்க. லவ் வந்து ஃபன் கிடையாது. ஸோ காதல் திருமணம் தான் நாங்கள் பண்ணோம், ஜெயித்தோம். அதெல்லாம் எதுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களும் இந்த காதல் தினத்தில் ஒரு சத்தியம் பண்ணுங்கள். லவ் பண்ணால் உண்மையாக இருங்க. நிச்சயம் அந்த காதல் உங்களை வாழ வைக்கும்.